ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி டேஸ்டியாக மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் சூடானதும் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கோம். இதை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது இதில் 2 பச்சை மிளகா நீட் வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா ஜாஸ்தி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போது இதில் ஒரு 2 பெரிய தக்காளியை எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்க மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் வேறு சேர்ப்போம், ஸோ காரம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை அதில் சேர்த்துடலாம். எல்லா மட்டனையும் குக்கருக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தி தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு காரம் சரியாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட்டு பார்த்துட்டு, உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. மூடி விட்டு இப்போ ஒரு 7லேருந்து 8 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி சேர்த்துடலாம். டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.